அரசு தேர்வுக்கு படிக்கும் அனைவருக்கும் கெல்வின் டிஎன்பிசி அகாடமியின் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி மேக்ஸில் சிம்பிள் ட்ரெஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 வீடியோவில் சிம்பிள் ட்ரெஸ் கொடுத்துருக்கோம். அதோட கண்டினியூஷனாக தான் இப்போ நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா பார்ட் 2 வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அசல் தொகையானது தனி வட்டியில் 3 ஆண்டுகளில் ரூபாய் 815ஆகவும் 4 ஆண்டுகளில் ரூபாய் 854ஆகவும் மாறுகிறது எனில் அசல் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. A sum of money at simple interest amounts to rupees 815 in 3 years and to rupees 854 in 4 years. The sum is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு குறிப்பிட்ட அசல் தொகையானது தனி வட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அசல் தான், ஆனால் அவங்க பிரின்சிபல் கொடுக்கல. நம்ம பிரின்சிபல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட அசல் தொகையானது தனி வட்டியில் 3 ஆண்டுகளில் ரூபாய் 815ஆகவும் 4 ஆண்டுகளில் ரூபாய் 854ஆகவும் மாறுது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இந்த மாறுகிறது அப்படிங்கிறத வந்து நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. எனில் அசல் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்ட் 1 வீடியோவில் என்ன பார்த்துருப்போம்னா சிம்பிள் ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, டோட்டல் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் பிஎன்ஆரில் ஏதாவது 2 கொடுத்து 1 கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ பியும் நம்பர் ஆஃப் இயர்ஸும் பிரின்சிபலும் நம்பர் ஆஃப் இயர்ஸும் கொடுத்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்பாங்க. அப்படி இல்லைனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் நம்பர் ஆஃப் இயர்ஸும் கொடுத்துட்டு பிரின்சிபல் கேட்பாங்க. ஏதாவது 3ல் 2 கொடுத்து 1 கேட்பாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பிரின்சிபலும் கொடுக்கல, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கல, அவங்க டோட்டல் அமௌண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னா வேறு ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். என்னென்னா அதாவது பிரின்சிபல் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட தொகைன்ட்டாங்க. அப்போ பிரின்சிபல் ஒரு குறிப்பிட்ட தொகையில் 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோவா வருதுன்னா 815ஆக மாறுகிறதான். அதே குறிப்பிட்ட தொகையில் 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 854ஆக மாறுகிறது அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட பிரின்சிபல் அமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்தில் 815ஆக மாறுகிறதான். அதே பிரின்சிபல் அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 854ஆக மாறுகிறது அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர். ஓகேங்களா? 1 இயர். இது நம்ம என்ன பண்ணுறோம், இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறீங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், 39. அப்போ ஒரு வருஷத்துக்கு 39னா பாக்ஸ் மெத்தடு, ஒரு வருஷத்துக்கு 39னா இப்போ 3 வருஷத்துக்கு என்னென்னு பார்க்கணும். அப்போ ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 117 வரும். ஓகேங்களா? வேறு ஒன்றும் இல்லை. அவன் என்ன கேட்டிருக்கானா ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 3 வருஷத்தில் 815 ரூபா அப்படிங்கிறான். 815 ரூபாயாக மாறி இருக்குது. அதே குறிப்பிட்ட தொகைக்கு 4 வருஷத்தில் 854ஆக மாறி இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ இந்த 3 வருஷத்துலேருந்து 4 வருஷமாக இதுக்கு இடைப்பட்ட வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷம் தான். ஓகேங்களா? அந்த ஒரு வருஷத்தில் இதை மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா 39 வரும். அப்போ ஒரு வருஷத்தில் கிடைக்கக்கூடிய தனி வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 39. அப்போ 3 வருஷத்துக்கு நீ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 90, 3 27, 117 வருமா? இப்போ இந்த 117 கொண்டு போய் எதோட மைனஸ் பண்ணோம்னா இந்த 3 வருஷத்துக்குள்ள டோட்டல் அமௌண்ட் இருக்குல்ல, இதில் தான் பிரின்சிபல் இருக்குது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இதில் போய் மைனஸ் பண்ணிங்கன்னா 117 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 698 வரும். ஓகேங்களா? இப்போ ஆன்சர் எங்கே இருக்குது, ஆப்ஷன் சி. ஓகேங்களா? நல்லா புரியுதா? இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இந்த பி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா அமௌண்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? இப்போ இந்த அமௌண்ட் என்ன வரும், 815 மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும், 117. அப்போ ஈக்குவல் டு 698. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இப்போ இதே உங்களுக்கு இன்னொரு மெத்தடில் ப்ரோ சார்ட் மாதிரி போட்டு தரேன் பாருங்களேன். இப்போ அதான் என்ன சொல்கிறான்னா பிரின்சிபல் அவங்க வந்து கொடுக்கல. ஓகேங்களா? என்ன சொல்கிறான், 2 வருஷத்தில் சாரி 3 வருஷத்தில் எவ்வளோவா மாறுதுங்கிறான்னா 815ஆக மாறுதுங்கிறான். அதே தொகையிலேருந்து அதே பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து 4 வருஷத்தில் 854ஆக மாறுகிறது அப்படிங்கிறான். ஓகேங்களா? இப்போ இதுக்கு இடைப்பட்ட காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம். ஓகேங்களா? இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 39. நம்ம வேறு ஒன்றும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு பிரின்சிபல் அமௌண்ட் இதுதான். ஓகேங்களா? பிரின்சிபல் அமௌண்ட் கொடுக்கல, நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு குறிப்பிட்ட தொகையிலேருந்து 3 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 815. ஓகேங்களா? இது 3 வருஷம். 3 வருஷத்தில் 815ஆக மாறுது. அதே குறிப்பிட்ட தொகையிலேருந்து 4 வருஷத்துக்கு 854 ரூபாயாக மாறுது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு இடைப்பட்ட காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம். அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 39. அப்போ ஒரு வருஷத்துக்கு 39 ரூபான தனி வட்டி. இப்போ 3 வருஷத்துக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இதே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 117 வருமா? 117. இந்த 117 எதில் கொண்டு மைனஸ் பண்ணோம்னா 3 வருஷத்துக்கான தனி வட்டி தானே 117. ஸோ இதில் போய் தான் மைனஸ் பண்ணணும். ஏன்னா இதில் தான் 3 வருஷத்துக்கான டோட்டல் அமௌண்ட் அவன் கொடுத்துருக்கான்.
ஸோ இதில் தான் பிரின்சிபல் இருக்குது, தனி வட்டி இருக்குது. ஸோ இதில் கொண்டு போய் 815 மைனஸ் 117 ஈக்குவல் டு எவ்வளோ 698. ஓகேங்களா, வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 3 வருஷத்தில் 815 ஆகிருக்கான், 4 வருஷத்தில் 854 மாறி இருக்குது. எவ்வளோ இடைப்பட்ட காலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 வருஷம். நம்ம இதில் இதை மைனஸ் பண்ணி 39 போட்டிருக்கோம். அப்போ 1 வருஷத்துக்கு 39னா 3 வருஷத்துக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 117. அதை கொண்டு போய் நம்ம 3 வருஷத்துக்கான டோட்டல் அமௌண்ட்டில் மைனஸ் பண்ணி வரக்கூடிய ரிமைனிங் ஆன்சர் தான் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட். ஓகேங்களா, இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். இதே மெத்தடில் அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட அசலானது 5 ஆண்டுகளில், ஓகேங்களா, 5 ஆண்டுகளில் ரூபாய் 10,400 3 ஆண்டுகளில் 9,440 மாறுகிறது. பார்த்தீங்களா, அதே சம் தான், திரும்ப அதே மெத்தடு தான். ஒரு குறிப்பிட்ட அசலானது 5 ஆண்டுகளில் ரூபாய் 10,400 3 ஆண்டுகளில் ரூபாய் 9,440 மாறுகிறது எனில் அசல் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். a certain amount, ஓகேங்களா, a certain sum of money amounts to rupees 10,400 in 5 years and rupees 9,440 in 3 years respectively, find the principal அப்படின்னு கேட்டிருக்கேன். ஓகேங்களா, போன சம்மில் பண்ணதே மாதிரி தான், சேம் மெத்தட் தான். ஓகேங்களா, வேறு ஒன்றுமே இல்லை. என்ன கேட்டிருக்கான்னா பிரின்சிபல் அவன் கேட்டிருக்கான். இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ என்ன சொல்லியிருக்கான், இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 5 வருஷம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் 5 வருஷம் வரும். ஸோ நீங்கள் சம்மை ஆல்ட்ரேட் பண்ணி மாற்றி எழுதிக்கிறணும். ஓகேங்களா, ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், 3 வருஷத்துக்கு எழுதணும். அவன் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா சம்மில் ஃபஸ்ட்டு 5 வருஷம் கொடுத்துட்டு அப்புறம் 3 வருஷம் கொடுத்துருக்கான். ஃபஸ்ட் நம்ம எழுதும் போது என்னென்னா 3 வருஷம் தான் எழுதிக்கிறணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 3 வருஷத்தில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9,440 இருக்குது. 9,440 இருக்குது. அதே பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா என்ன 10,440 இருக்குது. சாரி, 10,400 இருக்குது. அதாவது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 3 வருஷத்தில் 9,440 இருக்குது. அதே குறிப்பிட்ட தொகையில் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்தில் 10,400 இருக்குது. ஓகேங்களா, இப்போ இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் பார்த்தீங்கன்னா 2 வருஷம். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், 960 வருமா. அப்போ 2 வருஷத்துக்கு 960னா என்ன 3 வருஷத்துக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்போ 2 48 96 ஒரு 0. ஓகேங்களா, அப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 1,440 தான் வரும். ஓகேங்களா, இது ஒன்றுமே இல்லை. பிரின்சிபல் அமௌண்ட்டு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு என்ன பண்ணுறோம் 3 வருஷத்தில் 9,440 மாறுது. அதே குறிப்பிட்ட தொகையிலேருந்து 5 வருஷத்துக்கு 10,400 மாறுகிறது அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ இந்த 3 வருஷத்துக்கு இந்த 5 வருஷத்துக்கு இடைப்பட்ட காலம் பார்த்தீங்கன்னா 2 வருஷம். இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 960. அப்போ 2 வருஷத்துக்கு 960னா 3 வருஷத்துக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1,440. இந்த 1,440 3 வருஷத்துக்கு என்னென்னு தான் கேட்டிருக்கான். ஸோ 9,440 இந்த மைனஸ் 1,440 கழிச்சிங்கன்னா என்ன வரும்னா 8,000. ஓகேங்களா, ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு தான் இந்த சம்ம உங்களுக்கு பெருசாக தர மாதிரி இருக்கும். இதை நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ண டேரெக்டாகவே எவ்வளோ இயர்ஸ் 2 இயர்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த 2 இயர்ஸ்க்கு இடைப்பட்ட காலம் எவ்வளோ நீங்கள் மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த 2 அமௌண்ட்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் மைனஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாகவே இந்த ஒரு ஸ்டெப்பு மட்டும் தான் செய்கிற மாதிரி இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும்னா நீங்கள் இந்த ஒரு ஸ்டெப்பு மட்டும் தான் செய்கிற மாதிரி இருக்கும். டேரெக்டாக நீங்கள் ஆன்சர் போடுற மாதிரி தான் வந்துடும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பெருசாக தர மாதிரி இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் மைண்ட்லேயே டேரெக்டாக நீங்கள் இந்த 2 வருஷத்துக்குள்ள பீரியடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 அமௌண்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸையும் டேரெக்டாக நீங்கள் இந்த பாக்ஸ் மெத்தடில் தூக்கி போட்டு நீங்கள் டிவிசிபிள் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக ஆன்சர் கொடுத்துடலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம அடுத்த சம் பார்த்துடலாம். ஒரு குறிப்பிட்ட அசல் தொகையானது 2 ஆண்டுகளில் ரூபாய் 1,260 5 ஆண்டுகளில் ரூபாய் 1,350 மாறுகிறது எனில் அதற்கு வழங்கப்படும் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா, ஒரு குறிப்பிட்ட அசல் தொகையானது 2 ஆண்டுகளில் ரூபாய் 1,260 5 ஆண்டுகளில் ரூபாய் 1,350 மாறுகிறது எனில் அதற்கு வழங்கப்படும் வட்டி வீதம் என்ன? At a certain sum of money at simple interest amounts to rupees 1,260 in 2 years and to rupees 1,350 in 5 years. The rate percentage per annum அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா, முதல்ல ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் அசல் கண்டுபிடிக்க சொன்னால் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு அசல் கொடுக்கல. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அசல் கண்டுபிடிச்சிட்டு தான் அப்புறம் தான் நம்ம வட்டி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, முன்னாடி பண்ணது மாதிரி தான் சேம் ப்ராசஸ் தான். ஒன்று மேலே பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா கொடுக்கல.
பிரின்சிபல் வந்து நம்மளுக்கு கொடுக்கல. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்கான்னா 2 வருஷத்தில் 1260 மாறுதான். அதே அமௌண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷத்தில் எவ்வளவா மாறுதுன்னா 1350 மாறுகிறது அப்படிங்கிறான். ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 2 வருஷத்தில் 1260 மாறுதான். அதே குறிப்பிட்ட தொகையிலேருந்து 5 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1350 மாறுகிறது அப்படிங்கிறான். இப்போ நம்ம இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 3 இயர்ஸ். ஓகேங்களா? அதோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 90 வரும். அப்போ பாக்ஸ் மெத்தட் போடணும். அப்போ 3 வருஷத்துக்கு 90னா 2 வருஷத்துக்கு என்னன்னு பார்க்கணும். அப்போ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1 3 30 3 90. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 60. அப்போ 2 வருஷத்துக்கு என்ன வரும்னா 60. அப்போ இந்த 1260ஓட 60 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1200 தான் பிரின்சிபல். ஓகேங்களா? அப்போ பிரின்சிபல் என்ன? 1200. வேறு ஒன்றுமே இல்லை. ப்ரீவியஸ் சம்மில் பண்ணது அதே தான் பண்ணியிருக்கோம். பிரின்சிபல் கொடுக்கல. என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு குறிப்பிட்ட தொகையிலேருந்து 2 வருஷத்தில் 1260 மாறுதுங்கிறான். அதே குறிப்பிட்ட தொகையிலேருந்து 5 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1350 மாறுகிறது அப்படிங்கிறான். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த 2 வருஷத்துக்கு இடைப்பட்ட காலம் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணியிருக்கோம். மைனஸ் பண்ணிங்கன்னா 90 வரும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 3 வருஷத்துக்கு 90னா 2 வருஷத்துக்கு என்னென்னு பார்க்கணும். ஸோ அதை நம்ம இதுக்கு டிவிசிபிள் பண்ண முடியும். 1 3 30 3 90. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸில் நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும் பாக்ஸ் மெத்தடில். ஸோ 20 3 60. இந்த 60 2 வருஷத்துக்கான தனி வட்டி தானே இது. ஸோ இதில் தான் 2 வருஷத்துக்கான டோட்டல் அமௌண்ட் பிரின்சிபல் இருக்குது. ஸோ இதை 1260ஓட அந்த 60 மைனஸ் பண்ணிங்கன்னா 1200. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? வட்டி கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மளுக்கு பிரின்சிபல் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? வட்டி கண்டுபிடிக்கணும். வட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? அதே நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தான். என்ன? PNR/100. ஓகேங்களா? ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ நம்மளுக்கு வட்டி என்ன கிடச்சிச்சு? பிரின்சிபல் என்ன கிடச்சிச்சு? 1200 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸு 3 இயர்ஸு இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 6 டிவைடட் பை 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடச்சி? 3 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னென்னா 90. ஓகேங்களா? இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். 2 0க்கு 2 0 1 3 30 3 90 ஈரார 12 ஐயார 30. அப்போ 2 5 தான் ரிமைனிங் இருக்குது. அப்போ ஈக்குவல் டு என்ன வரும்னா 2.5%. ஓகேங்களா? வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம பிரின்சிபல் கண்டுபிடிச்சோம். பிரின்சிபல் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். PNR/100 ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். P வந்து 1200, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 இயர்ஸு. ஓகேங்களா? R வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை 100. என்ன பண்ணியிருக்கேன்? அப்படியே கேன்சல் பண்ணியிருக்கேன். 2 0க்கு 2 0 1 3 30 3 90 திரும்ப ஈரார 12 ஐயார 30. ஓகேங்களா? இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 2/5. அப்போ ஈக்குவல் டு 2.5 தான் ஆன்சரு. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏல இருக்குது. இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். இதே மெத்தடில் அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 3 ஆண்டுகளில் ரூபாய் 6500 1.5 ஆண்டுகளில் ரூபாய் 5750 மாறுகிறது. ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட தொகையானது 3 ஆண்டுகளில் ரூபாய் 6500 1.5 ஆண்டுகளில் ஓகேங்களா 1.5 வருஷத்தில் என்ன ஃபஸ்ட்டு 3 ஆண்டுகளில் ரூபாய் 6500 மாறுதான். அடுத்த 1.5 வருஷத்தில் என்ன ரூபாய் 5750 மாறுகிறது. அசல் மற்றும் வட்டி விகிதத்தை காண்க. ரெண்டுமே கேட்டாங்க. அசலும் கேட்டாங்க, வட்டி விகிதத்தையும் கேட்டாங்க. ஓகேங்களா? A certain sum of money amounts of rupees 6500 in 3 years and rupees 5750 in 1.5 years respectively. Find the principal and the rate of percent அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? வேறு ஒன்றுமே இல்லை. சேம் தான். ஃபஸ்ட்டு பிரின்சிபல் கண்டுபிடிக்கிறோம், அதுக்கப்புறமா வட்டி கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? அவங்க வந்து என்ன ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பிரின்சிபல் கொடுக்கல. பிரின்சிபல் நம்மளுக்கு வந்து அவங்க கொடுக்கல. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு 1.5 வருஷம் போட்டோம். ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தானே 3 வருஷம் வரும். அப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு 1.5 வருஷம் போட்டுடுறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 1.5 வருஷம் போட்டுருங்க. 1.5 வருஷத்தில் எவ்வளோவா மாறுதான்னு பார்த்தீங்கன்னா 5750 மாறுகிறதா? சரி, 5750 மாறுகிறது. அதே குறிப்பிட்ட தொகையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ 3 வருஷத்துக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6500 மாறுகிறதா? வேறு ஒன்றும் இல்லை. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு ஃபஸ்ட்டு 1.5 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா 5750. ஓகேங்களா? அது 5750 மாறுகிறதா. அதே குறிப்பிட்ட தொகையிலேருந்து 3 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 6500 மாறுதான். இப்போ இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் தான். ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் தான். அப்போ இயர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேமாக தான் இருக்குது. முதல்ல வந்து எப்போ இருந்துச்சுன்னா
இயர் வந்து இப்போ 3 வருஷம் 5 வருஷம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. நம்மளுக்கு நம்பர் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃபராக இருந்துச்சு. இதோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.5 வருஷத்துக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் 750. ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு இயரும் வந்து டிஃப்ரென்ஸ் சேமாக தான் இருக்குது, நம்மளுக்கு மைனஸ் பண்ணதும் சேமாக தான் இருக்குது. ஸோ நம்ம என்னன்னா டேரெக்டாக நம்ம இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், மைனஸ் பண்ணிடலாம். அப்போ 750, அப்போ 5750 750 போச்சுன்னா எவ்வளோ வரும் 5000. ஓகேங்களா. வேறு ஒன்றுமே இல்லை, ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு. முதல்ல நம்ம இயர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2 வருஷம் இருக்கும், இங்கே 5 வருஷம் இருக்கும், இடைப்பட்ட காலம் வந்து 2 வருஷம் இருக்கும். மைனஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் வந்து டிஃபர் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இடைப்பட்ட காலமும் நம்மளுக்கு சேமாக தான் இருக்குது. 1.5 வருஷம் அடுத்த 1.5 வருஷத்தில் இவ்வளோவா மாறுது. அதே மாதிரி இதையும் மைனஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 750 தான். ஓகேங்களா. நமக்கு டிஃபராக வரல, 750 தான் ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம இயரும் சேமாக இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி உள்ள சம்மில் நம்மளுக்கு வந்து சேமாக வரல, டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு, கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வந்துருந்துச்சு. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா சம்மில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம டிவிசிபிள் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். இதில் சேமாக வந்ததுனால நான் டேரெக்டாக நான் 5780 நம்ம மைனஸ் பண்ணி ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 5000. ஓகேங்களா. அப்போ பிரின்சிபல் வந்து பார்த்திங்கன்னா 5000. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா வட்டி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா வட்டி கண்டுபிடிக்கணும். வட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது, PNR/100 ஃபார்முலா தான். ஓகேங்களா. PNR/100 தான் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ P வந்து என்ன 5000, பிரின்சிபல் வந்து 5000 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 1.5 இயர்ஸ். நம்மளுக்கு வந்து கிடச்சது வந்து என்னென்னா 1.5 இயர்ஸ். அப்போ 1.5 இயர்ஸ் வந்து நீங்கள் எப்படி போட்டுக்கலாம்னா 3/2 மாற்றிக்கலாமா. ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 1.5 இயர்ஸ் தான் நமக்கு கேப்பாக இருந்துச்சு. இடைப்பட்ட காலம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இயர்ஸு. ஸோ நம்ம அதை என்னென்ன மாற்றிக்கலாம்னா 3/2 ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கலாம். ஓகேங்களா. ஃப்ராக்ஷனாக மாற்றினா என்ன வரும் 3/2 என்ன இன்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 100 ஈக்குவல் டு இங்கே என்ன வரும்னா 750. ஓகேங்களா. இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகிடும், இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல் ஆகிடும். இப்போ 4 5 5 15 5 75. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 3 3 5 3 15. அப்போ என்ன 2 5 ஈக்குவல் டு 2 5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10%. ஓகேங்களா. ஆப்ஷன் எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. வேறு ஒன்றுமே இல்லை, திரும்ப சொல்கிறேன். என்னென்னா ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு பார்த்திங்கன்னா 1.5 வருஷத்தில் 5750 மாறுதான். அடுத்த அதே குறிப்பிட்ட தொகையில் 3 வருஷத்தில் பார்த்திங்கன்னா 6500 மாறுகிறதான். நம்ம இடைப்பட்ட காலம்னு பார்த்திங்கன்னா 1.5 வருஷம் தான். நம்ம இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 750. ஸோ ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், அதனால் டேரெக்டாக நான் கொண்டு போய் இந்த 1.5 வருஷத்துக்கான பிரின்சிபல் அமௌண்ட்டில் டோட்டல் அமௌண்ட்டில் நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி மைனஸ் பண்ணியிருக்கேன். மைனஸ் பண்ணி எவ்வளோ வந்துருக்குன்னா நம்மளுக்கு பிரின்சிபல் 5000 கிடச்சிருக்கு. அதை என்ன பண்ணியிருக்கேன், நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். P வந்து 5000, நம்பர் ஆஃப் இயர்ஸு 1.5 இயர்ஸ், அதை நம்ம 3/2 மாற்றியாக இருக்கும். மிக்சடு ஃப்ராக்ஷனாக இருக்கிறதுனால ஃப்ராக்ஷனாக மாற்றி 3/2 போட்டிருக்கேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இன்ட்டு 100. இது என்ன பண்ணியிருக்கேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 750 கிடச்சிச்சா. அப்போ 750 போட்டு என்ன பண்ணியிருக்கேன், டிவிசிபிள் பண்ணி கடைசியில் நமக்கு வந்து ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10. ஓகேங்களா. இப்போ நம்ம அடுத்து தான் பார்க்கலாம். ஓகேங்களா. இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயே அனதர் மெத்தட். ஓகேங்களா. இது வந்து வேறு மெத்தடு. ஒரு தொகையானது 10 வருடங்களில் இரட்டிப்பாகிறது. ஓகேங்களா. நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பார்த்துருக்கோம்னா தனி வட்டி கண்டுபிடிச்சிருப்போம், டோட்டல் அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிருப்போம், தனியாக வட்டி மட்டும் கண்டுபிடிச்சிருப்போம், பிரின்சிபலை கண்டுபிடிச்சிருப்போம், நம்பர் ஆஃப் இயர்ஸ் கண்டுபிடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா அசல் கொடுக்காம இத்தனை வருஷத்தில் இவ்வளோவா டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, தனி வட்டி கொடுக்காம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்காம நம்ம வந்து பார்த்துருப்போம். ஆனால் இந்த செம்மில் வந்து பார்த்தீங்கன்னா இயர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இயர்ஸ் கொடுத்துட்டு இவ்வளோ மடங்காக மாறுகிறது, என்ன அமௌண்ட்டெல்லாம் கொடுக்கல. போன செம்மில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட்டில் மாறி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லவே இல்லை. இத்தனை ஆண்டுகளில் 2 மடங்காக மாறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செம்மை எப்படி பண்ணணும்னா, அதாவது நம்ம எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன்னா நல்லா பார்த்துங்க. அதாவது இப்போ ஒரு அமௌண்ட் வந்து இப்போ பிரின்சிபல் வந்து 100 ரூபா இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ 100 ரூபா இருக்குது. இப்போ 100 ரூபா வந்து 5 வருஷத்தில் 2 மடங்காக ஆகிறது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ ஒரு அமௌண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்குது. இப்போ நான் சும்மா அவங்க எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ 100 ரூபா இருக்குன்னு வச்சிங்களேன். அதில் 5 வருஷத்துக்கு எவ்வளோ 2 மடங்காக ஆகிறதுனா எவ்வளோ ஆகும், 100 ரூபாயில் 5 வருஷத்தில் 2 மடங்கு ஆகுதுன்னா 200 ரூபாயே ஆயிரும். ஓகேங்களா. இப்போ இந்த 200 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டு. இப்போ இந்த டோட்டல் அமௌண்ட்னா என்ன, பிரின்சிபல் அமௌண்ட்டும் இருக்கும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ இதிலேருந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுத்திங்கன்னா என்ன வரும், 100 ரூபாயா வருமா.
இதை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா சிம்பிள் ரெஸ்ட் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா என்ஆர் ஈக்குவல் டு 100ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு குறிப்பிட்ட தொகை இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக அந்த 100 ரூபா போட்டிருக்கேன். இப்போ இந்த குறிப்பிட்ட தொகையில் 5 வருஷத்தில் 2 மடங்கு ஆகுது. அப்போ அந்த 100 ரூபாயில் 2 மடங்காக இருந்துச்சுன்னா 200 ஆயிரும். அப்போ அந்த 200 வந்து என்னென்னா டோட்டல் அமௌண்ட். அப்போ அந்த டோட்டல் அமௌண்ட்டில் பிரின்சிபல் இருக்கும், சிம்பிள் ரெஸ்ட்டும் இருக்கும். அப்போ அதில் நான் சிம்பிள் ரெஸ்ட் மட்டும் எடுத்தேன்னா என்ன வரும்னா 100 ரூபா வரும். இப்போ இந்த 100 ரூபாய் நான் என்னென்னு எடுத்திருக்கேன்னா என்ஆர்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இது நான் அந்த என்ஆர்னு எதுக்கு வந்துச்சுன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ இந்த என்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து இப்போ இதே இது இன்னொரு சொல்கிறேன் பாருங்களேன், நல்லா கவனிங்க. இப்போ அதே 100 ரூபா இருக்குது. ஏன்னா 3 வருஷத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3 மடங்கு ஆகிறது அப்படிங்கிறான். ஓகேங்களா, இப்போ அதே 100 ரூபாயில் 3 வருஷத்தில் 3 மடங்கு ஆகிறது அப்படிங்கிறான். அப்போ இதில் 3 மடங்கு ஆகிறதுனா என்ன ஆகும்னா சிம்பிள் ரெஸ்ட்டு ப்ளஸ் டோட்டல் அமௌண்ட், சிம்பிள் ரெஸ்ட்டு ப்ளஸ் பிரின்சிபல், இது ரெண்டுமே இருக்கிறதா இதான் டோட்டல் அமௌண்ட். ஓகேங்களா, இப்போ இதில் வந்து நம்ம சிம்பிள் ரெஸ்ட் எடுத்திங்கன்னா என்ன வரும் 200 ஆயிருமா. ஓகேங்களா, சிம்பிள் ரெஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா 200 ஆயிரும். அப்போ இதை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா என்ஆர் ஈக்குவல் டு 200ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதே 2 மடங்கு ஆகிறதுனா என்ஆர் ஈக்குவல் டு 100. இதே 3 மடங்கு ஆகிறது அப்படின்னா என்ஆர் ஈக்குவல் டு 200. இதே 5 மடங்கு ஆகிறது 6 மடங்கு ஆகிறதுனா என்ஆர் ஈக்குவல் டு 500. இதே 8 மடங்கு ஆகிறதுனா என்ஆர் ஈக்குவல் டு 700. எத்தனை மடங்கு ஆகிறதோ அதுலேருந்து நம்ம 1 மடங்கு கம்மியாக வச்சுக்கணும். ஓகேங்களா, டிஃபால்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மெத்தடு. என்ஆர் ஈக்குவல் டு 12 மடங்கு ஆகிறது. ஓகேங்களா, சரி இப்போ இதே உங்களுக்கு ஒரு 10 வருடத்தில் 12 மடங்கு ஆகிறது அப்படின்னா என்ஆர் ஈக்குவல் டு 1100 அப்படின்னு சொல்லணும், 1100. ஓகேங்களா, இப்போ நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன். வேறு ஒன்றுமே இல்லை, ஒரு குறிப்பிட்ட தொகையில் 5 வருஷத்தில் 2 மடங்கு ஆகிறது அப்படிங்கிறான். இப்போ அந்த 2 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டு இருக்குது, சிம்பிள் ரெஸ்ட்டு இருக்குது, சரி பிரின்சிபல் இருக்குது, சிம்பிள் ரெஸ்ட் இருக்குது. இதுதான் டோட்டல் அமௌண்ட்டு. இதில் நான் சிம்பிள் ரெஸ்ட் மட்டும் பிரித்து எழுதிருக்கேன் 100 ரூபா. ஓகேங்களா, இதை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா எஸ்ஐ சிம்பிள் ரெஸ்ட்டுக்கு பதிலாக என்ஆர்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா, அது என்ஆர் எடுத்துனா 100 ரூபாய் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, இது எப்படி வரும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ஆர் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்களே, என்ஆர் எப்படி வந்துச்சுன்னா அதாவது இப்போ பிரின்சிபல் வந்து 1000 ரூபா இருக்குது. என்ன நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 இயர்ஸு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 10%. ஈரஞ்சா 10, 10%. அப்போ 1000 ரூபாய்க்கு இது 1 வருஷத்துக்கான வட்டி. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாலே 1 வருஷத்துக்கான வட்டி தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதையும் மல்டிப்ளை பண்ணுறேன். 1 வருஷத்துக்கான வட்டி 5னா அப்போ 2 வருஷத்துக்கான வட்டி எவ்வளோ 10. அப்போ 10னா அசல் 1000 ரூபாயில் 10% வட்டினா எவ்வளோ வரும், சிம்பிள் ரெஸ்ட்டு 100 ரூபா. இதை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், சிம்பிள் ரெஸ்ட்னு எடுத்துக்கிறாமல் என்ஆர்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு எடுத்துகிட்டு இதை நான் 100ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்படி தான் நம்மளுக்கு என்ஆர்னு வந்துச்சு. ஓகேங்களா, சிம்பிள் ரெஸ்ட்டுக்கு பதிலாக நான் என்ன எடுத்துருக்கேன்னா இந்த சம்மில் சிம்பிள் ரெஸ்ட்லேயே இந்த டைப் ஆஃப் மெத்தட் கொஸ்டின்ஸ்க்கு வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா என்ஆர்னு எடுத்துக்கிறேன். அதாவது 2 மடங்கு ஆகிறது 3 மடங்கு ஆகிறது அப்படின்னு நம்மளுக்கு வந்து டேட்டா கொடுக்காம இந்த மாதிரி தியரிட்டிக்கலாக கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நம்ம என்ஆர்னு எடுத்துக்கிறணும். ஓகேங்களா, வேறு ஒன்றுமே இல்லை. பிரின்சிபல் வந்து 1000 ரூபா இருக்குது, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. இது வந்து 1 வருஷத்துக்கான வட்டி. இதே 2 வருஷத்துக்கான அசல் வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா, அசல் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 5%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 இயர்ஸ். ஓகேங்களா, இப்போ 1 வருஷத்துக்கான வட்டி. இப்போ 2 வருஷத்துக்கான வட்டினா எவ்வளோ வரும், ஈரஞ்சா 10. அப்போ 1000ல் 10% வட்டினா எவ்வளோ வரும், 100 ரூபா வரும் சிம்பிள் ரெஸ்ட்டு. அப்போ நான் என்னென்னு எடுத்துக்கேன்னா சிம்பிள் ரெஸ்ட்டை என்ஆர்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இப்போ நம்ம சம்முக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் சம் செய்யும் போது உங்களுக்கு அழகாகவே புரியும். அதாவது என்ன கேட்டிருக்கானா கொஸ்டினில் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையானது 10 வருடங்களில் இரட்டிப்பாகிறது, வட்டி விதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா, ஒரு குறிப்பிட்ட தொகையானது 10 வருடங்களில் இரட்டிப்பாகிறது, இரட்டிப்புனா 2 மடங்காகிறது, வட்டி விதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்கான். வேறு ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக போட வேண்டியதான், ரொம்ப சிம்பிள். என்ன சொன்னேன், இப்போ இரட்டிப்பாகிறதுனா என்ன சொன்னோன்னா இப்போ 2 மடங்கு ஆகிறதுனா என்ஆர் ஈக்குவல் டு 100ன்னு எடுத்துக்கணும். 2 மடங்குனா என்ஆர் ஈக்குவல் டு 100. இதே 3 மடங்கு ஆகிறதுனா என்ஆர் ஈக்குவல் டு 200. இதே 4 மடங்கு ஆகிறதுனா என்ஆர் ஈக்குவல் டு 300. இதே 5 மடங்கு ஆகிறதுனா என்ஆர் ஈக்குவல் டு 400. இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இரட்டிப்பு ஆகிறது 2 மடங்கு ஆகிறது அப்படின்னு இருக்காங்க. இப்போ அதனால் நம்ம என்ஆர் ஈக்குவல் டு 100ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ உங்க எண் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, அவங்க வட்டி தான் கேட்டிருக்காங்க. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு இந்த 100 அப்படியே போட்டுருங்க. அப்போ இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ ரிமைனிங் இருக்குது ஆர் ஈக்குவல் டு 10%. அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி இரட்டிப்பாகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா
என்ஆர் ஈக்குவல் டு 100 2 மடங்கு ஆகிறதா என்ஆர் ஈக்குவல் 100 நீங்கள் வச்சுக்கணும். ஓகேங்களா? வச்சுட்டிங்கன்னா இப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம். ஓகேங்களா? 10 வருஷத்தில் 2 மடங்கு ஆகிறது அப்படிங்கிறான். ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து 10 வருஷத்தில் 2 மடங்கு ஆகிறதுங்கிறான். அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு 100. இப்போ இது நீங்கள் கேன்சல் பண்ணினா ஒரு 0 கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் இருக்குது 10. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10 தான். ஓகேங்களா? இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். இதே இதில் ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8 ஆண்டுகளில் 2 மடங்காக மாறுகிறது எனில் வட்டி வீதம் காண்க. ரொம்ப ஈஸி, அதே சம் தான். ஓகேங்களா? 2 மடங்கு ஆகிறதுனா என்ன எழுதணும்? ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ஆர் ஈக்குவல் டு 100. அப்போ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 வருஷம் இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு 100. இப்போ என்ன 100 டிவைடட் பை 8 என்ன வரும்? 8 25 4 100. இப்போ 25/2ன்னு வருது. இப்போ இதை விட இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போ இந்த 2ல் எத்தனை 25 இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12 2 இருக்குது. ஓகேங்களா? இந்த 25க்குள்ளே எத்தனை 2 இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12 2 இருக்குது. ரிமைனிங் 1 டிவைடட் பை 2. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 12 1/2. இது ஒன்றுமே இல்லை, 2 மடங்கு ஆகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு 8 ஆண்டுகளில் 2 மடங்கு மாறுகிறது அப்படின்னு சொன்னதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? என்ஆர் ஈக்குவல் டு 100ன்னு போட்டிருக்கோம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் 8 இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டிவைட் பை 100. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்? இதை நான் டிவிசிபிள் பண்ணியிருக்கேன். 100 டிவைட் பை 8ன்னு போனீங்கன்னா நாங்கள் 8 4th டேபிளில் கேன்சல் பண்ணியிருக்கேன். நாங்கள் 8 25 நாங்கள் 100. அப்போ இதை விட இது வந்து பெருசாக இருக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ நம்ம சின்ன நம்பராக கொண்டு வரணும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறோம்? இது 25ல் எத்தனை 2ன்னு பார்த்தீங்கன்னா 12 2 இருக்குது. அப்போ ரிமைனிங் 1 டிவைட் பை 2. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 12 1/2. ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். 20 வருடங்களில் நாம் செலுத்தும் தொகை 2 மடங்கானால் தனி வட்டி வீதம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அதே சம் தான், சேம் 2 மடங்கு தான். ஓகேங்களா? என்ஆர் ஈக்குவல் டு 100. ஓகேங்களா? இதில் என்ன கேட்டிருக்கான்? 20 வருஷம் கேட்டிருக்கான். 20 வருடங்களில். ஓகேங்களா? 20 வருடங்கள்னால் 20 வருஷம் இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு 100. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? 100 டிவைடட் பை 20. அப்போ என்ன வரும்? 20 20 5 20 சாரி 5 20 100. அப்போ என்ன வரும்? ஆன்சர் 5%. ஓகேங்களா? அதாவது என்னென்னா 20 வருடங்களில் நாம் செலுத்தும் தொகை 2 மடங்கானால் தனி வட்டி விகிதம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிட்டு இருக்காங்க. 2 மடங்கானால்ங்கிறதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? என்ஆர் ஈக்குவல் டு 100ன்னு போட்டிருக்கோம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் 20 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறது. ஸோ 100 அப்படியே போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்? டிவிசிபிள் பண்ணியிருக்கேன். 100 டிவைட் பை 20 ஒரு 20 20 5 20 100. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5%. ஆப்ஷன் பி. அடுத்து 8வது சம்மு. ஒரு தனி வட்டியில் ஒரு குறிப்பிட்ட தொகையானது 12 ஆண்டுகளில் 2 மடங்காக மாறுகிறது எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு தனி வட்டியில் ஒரு குறிப்பிட்ட தொகையானது 12 ஆண்டுகளில் 2 மடங்காக மாறுகிறது எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றுமே இல்லை, அதே மாதிரி தான், சேம் தான். என்ஆர் ஈக்குவல் டு 100. நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 வருஷம் இன்ட்டு 6 ஈக்குவல் டு 100. இப்போ என்ன பண்ணுறோம்? 100 டிவைடட் பை 12. ஓகேங்களா? இப்போ நம்ம 4th டேபிளில் கேன்சல் பண்ணலாம். முன்னாங்க 12 25 நாங்கள் 100. அப்போ என்ன வரும்? 25/3 வருமா? அப்போ இதை விட இது வந்து பெருசாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம்? இப்போ 25ல் எத்தனை 3 இருக்குது? 8 3 இருக்குது. 8 3 24. அப்போ ரிமைனிங் 1 டிவைடட் பை 3. அப்போ ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 1/3. ஆப்ஷன் பி. வேறு ஒன்றுமே இல்லை, 2 மடங்கு ஆகிருக்கு. 12 வருஷத்தில் 2 மடங்கு ஆகிருக்கு அப்படிங்கிறான். ஒரு குறிப்பிட்ட தொகையில் 12 வருஷத்தில் 2 மடங்கு ஆகிருக்கு அப்படிங்கிறான். அப்போ 2 மடங்குங்கிறதுனால நம்ம என்ஆர் ஈக்குவல் டு 100ன்னு போட்டிருக்கோம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் 12, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அதே 100 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்? டிவிசிபிள் பண்ணியிருக்கேன். 100 டிவைட் பை 12. 4th டேபிளில் கேன்சல் பண்ணியிருக்கேன். முன்னாங்க 12 25 நாங்கள் 100. அப்போ 25/3. ஓகேங்களா? இப்போ இதை விட இது வந்து பெருசாக இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்னா 25ல் எத்தனை 3 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 3 இருக்குது. அப்போ ரிமைனிங் 1 டிவைடட் பை 3. ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 12% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா வட்டியை பார்த்துட்டு இருந்தோம். இத்தனை ஆண்டுகளில் எவ்வளோ % வட்டி வருது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ என்ன கேட்டிருக்கான்னா வட்டியை கொடுத்துட்டு என்ன எத்தனை ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது இயர் கேட்டிருக்கான். ஓகேங்களா? என்ன கேட்டிருக்காங்கன்னா இயரில் கேட்டிருக்கான் நம்மளுக்கு. அப்போ என்னென்னா சேம் தான்.
எத்தனை ஆண்டுகளில் இருமடங்குன்னு கேட்டிருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா NR = 100 அதே தான் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேங்களா, NR = 100 தான். NR = 100. இப்போ என்ன பண்ணுறோம்னா என்னென்ன கண்டுபிடிக்கணும் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு எவ்வளோ 12% = 100. அப்போ சேம் அதே தான் போன செம்மில் பண்ணது மாதிரியே தான். 100 / 12 4th டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 4s are 12 25 4s are 100. அப்போ என்ன ஒரு ஆன்சர் 25/3ன்னு வருமா. இப்போ இதை விட இது பெருசாக இருக்கனால என்ன பண்ணுவோம், இதில் 25ல் எத்தனை 3 இருக்குது, 8 3 இருக்குது. அப்போ 1 / 3. இப்போ இதை இப்படியே நம்மளுக்கு ஆன்சரில் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இதை அப்படியே தூக்கி போட்டுடலாம். ஓகேங்களா, இப்போ 8 1/3 நம்மளுக்கு ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம ஆன்சராக கொடுத்துடலாம். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 வருஷம் என்னென்னு கொடுத்துருக்காங்க, 8 வருஷம் 3 மாதம், 8 வருஷம் 4 மாதம், 6 வருஷம் 9 மாதம் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த 8 1/3 நம்ம என்னென்னு மாற்றுறோம்னா, இப்போ இந்த 1/3 8 அப்படியே இருந்துட்டு போகுது. 1/3 என்ன பண்ணுறோம்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மந்த்தை இயராக கன்வெர்ட் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம், 12 போடுவோமா. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மல்டிப்ளை பண்ணுறோம் 1/3 × 12. இப்போ இந்த 12 ஆக்குறதுனா என்ன பண்ணணும், 4th டேபிளில் 12 ஆக்க முடியும். முன்னாங்க 12. அப்போ என்ன வரும்னா 1/4. ஓகேங்களா, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 மடங்கு ஆகிறது அப்படிங்கிறதுனால NR = 100. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா n வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12%. இங்கே பார்த்தீங்கன்னா 100. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 / 12 வந்து போட்டிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4th டேபிளில் கேன்சல் பண்ணியிருக்கேன். முன்னாங்க 12 25 நாங்கள் 100. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் 25/3 வந்திருக்கா. ஸோ என்ன பண்ணுறோம் 25/3 என்ன பண்ணிருக்கோம், இதை விட அது பெருசாக இருக்கிறதுனால இது என்ன பண்ணியிருக்கோன்னா 25ல் எத்தனை 3 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 1/3. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 இந்த 1/3 என்ன பண்ணியிருக்கோம், இப்படியே ஆப்ஷனில் இருந்திருந்தால் நமக்கு ஆன்சரில் இருந்திருந்தால் நமக்கு அப்படியே கொடுத்துருக்கலாம். ஸோ இல்லாதனால என்ன பண்ணியிருக்கோம்னா 1/3 என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இயராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா 1/3 × 12ன்னு கொடுத்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். எதால் 12 எதை மல்டிப்ளை பண்ணால் 12 வரும், 4 மல்டிப்ளை பண்ணால் 12ன்னு வரும். ஸோ முன்னாங்க 12 1/4. ஓகேங்களா, அப்போ என்ன வரும் 8 வருஷம் 4 மாதம். ஓகேங்களா, என்ன வரும்னா ஆப்ஷன் டி. நல்லா புரிஞ்சிருச்சா, நம்ம அப்படியே சேம் தான், பழைய மெத்தட் தான் பண்ணியிருக்கோம். இது போன செம்மில் பண்ணதே மாதிரி தான், இது வரைக்கும் ஆன்சர் சேமாக வரும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா இந்த 1/3 நம்ம மந்த்தாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்கா, இயராக கன்வெர்ட் பண்ணுறக்கா, மந்த்தாக கன்வெர்ட் பண்ணுறக்கா என்ன பண்ணியிருக்கேன் 1/3 × 12. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம் 12 மாதம், ஏன்னா 12 மாதம். அதனால் என்ன பண்ணியிருக்கேன் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், எதால் மல்டிப்ளை பண்ணால் 12ன்னு வரும் 4ஆல். அப்போ 1/4. ஓகேங்களா, அப்போ 8 1/4 என்ன 4 தான். அப்போ 8 வருஷம் 4 மாதம். அப்போ ஆப்ஷன் டி. அடுத்து லாஸ்ட் சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தொகை 5 வருடம் 2 மடங்கு. ஓகேங்களா, ஒரு குறிப்பிட்ட தொகை 5 வருடத்தில் 2 மடங்கு ஆகிறது. எத்தனை வருடத்தில் 8 மடங்காக மாறும். இது ஓகேங்களா, இது நானாக கொடுத்த சம் உங்களுக்கு. ஓகேங்களா, ஒரு குறிப்பிட்ட தொகையானது 5 வருஷத்தில் 2 மடங்கு ஆகிறது. எத்தனை வருடத்தில் 8 மடங்காக மாறும். இந்த ஒரே கொஸ்டினில் 2 ஆன்சர் வரும். ஓகேங்களா, 2 கொஸ்டின் கொடுத்துருக்கேன் இந்த ஒரே கொஸ்டினில். ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம தனியாக பார்த்துருப்போம். இத்தனை வருஷத்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்கும் வட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இத்தனை ஆண்டுகளில் இவ்வளோ பர்சன்டேஜில் எத்தனை ஆண்டுகளில் இவ்வளோ வட்டி வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். இப்போ இதில் 2 சமயம் நான் மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்கேன். என்னென்னா வேறு ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்கான், ஒரு குறிப்பிட்ட தொகை 5 வருடத்தில் 2 மடங்கு ஆகிறது அப்படின்ட்டுருக்கான். ஃபஸ்ட்டு இது வரைக்கும் பண்ணிடுவோம், 2 மடங்கு ஆகிறது அப்படின்னு. இது வரைக்கும் ஒரு கொஸ்டின், இது அடுத்த கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட தொகை 5 வருடத்தில் 2 மடங்கு அப்படின்னு கேட்டான். இப்போ வேறு ஒன்றுமே இல்லை, சேம் தான். 2 மடங்குனா என்ன, NR = 100. ஏன்னா இப்போ என்ன வந்து எவ்வளோ 5 வருடம். அப்போ 5 × 6 = 100. என்ன வரும், கேன்சல் பண்ணினா 4 5 5 25 100. அப்போ 20%. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நீங்களா வேறு ஒன்றுமே இல்லை, ஒரு குறிப்பிட்ட தொகையில் 5 வருடத்தில் ஏன்னா 2 மடங்கு ஆகிறது அப்படிங்கிறான். அப்போ 5 வருடம்னா NR = 100. 2 மடங்குனாலே NR = 100. அப்போ என்ன வந்து 5 வருஷம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறது 100. இப்போ 4 5 5 25 100. இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்கான், எத்தனை வருடத்தில் 8 மடங்காக மாறும் அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ 8 மடங்குனா என்ன, NR = 700. ஓகேங்களா, NR = 700. அப்போ என்ன வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அப்போ n × ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ 20 = எவ்வளோ வரும் 700. அப்போ இது கேன்சல் பண்ணால் என்ன வரும், ஒரு 0க்கு ஒரு 0, 4 2 35 2
70. அப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35 வருடம். ஓகேங்களா, 35 இயர்ஸ். வேறு ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் ஒரு கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட தொகை 5 வருடம் 2 மடங்கு ஆகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ஆர் ஈக்குவல் 100. என்ன பண்ணியிருக்கோம், நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 5 வருஷம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை ஈக்குவல் டு 100. அப்போ ஓரஞ்சு 5 25 100 என்ன கிடச்சிருச்சு, நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்கான், எத்தனை வருடத்தில் 8 மடங்காக மாறும்னு கேட்டிருக்கான். அப்போ எத்தனை வருடங்கிறதுனால என்ஆர் ஈக்குவல் டு 8 மடங்குங்கிறதுனால நம்ம 700ன்னு போட்டிருக்கோம். அப்போ என்ஆர் ஈக்குவல் டு 700. ஓகேங்களா, அப்போ என்ன வந்து என்ன நம்ம கண்டுபிடிக்கிறது, எத்தனை வருடம் கேட்டுக்கிறதுனால என்ன வந்து கண்டுபிடிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் 20% ஈக்குவல் டு 700. அப்போ இதை கேன்சல் பண்ணி ஒரு 0 ஒரு 0 2 35 2 70. அப்போ 35 வருஷம் 20 வருஷம் 20% 35 வருடம். ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, அவ்வளோதான், சிம்பிள் ரெஸ்ட்டு. இன்னும் அடுத்த ஒரு வீடியோ இன்னும் கொஞ்சம் ஒரு சம் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது, அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்ததில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.